ஓய்வு நாள் நல்ல நாள், மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள், மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும், மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே, மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மார்ச் மாத வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் உள்ள முதல் பகுதியை மாற்றும் வாசிப்போம். மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ இந்த சோதனை அப்படின்றது பல விதங்கள் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சோதனை வரும். இப்போ எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குது. ஒரே குடும்பத்தாராக இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும், ஒரு முகம் இருக்கும். அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவைகள் தன் சிலுவை சுமந்து கொண்டு. ஸோ அதே மாதிரி சிலுவைகளும் தனித்தனியாக இருக்குது. அதே போல் சோதனைகளும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அது டிஃபர் ஆகும் இல்லையா. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கும் சோதனை இருக்கலாம், பெரியவர்களுக்கும் சோதனை இருக்கலாம், நடுத்தர வயதினருக்கும் சோதனை இருக்கலாம். சோதனையே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியில் ஹெட்டுக்கு மட்டும்தான் சோதனை இல்லை, அதை ஒவ்வொரு படிப்படியாகவும் எல்லாருக்குமே சோதனை இருக்குது. சோதனை காலம் நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வேதனை காலமாக இருக்கிறது. ஐயோ ஏண்டா இந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். சோதனை வராமல் நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது முடியாது. ஆனால் சோதனையை எப்படி ஜெயிப்பது என்பது ஆண்டவரால் மாத்திரமே முடியும். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம் என்றால் சோதனையை நாம் ஜெயிக்க முடியும். ஸோ இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தம் மூலமாக தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ சோதனை எப்படியெல்லாம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அது நமக்கு எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எத்தனை வகையான சோதனை? இப்போ சோதனைனாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? யாரை ஞாபகம் வரும்? யோபு. வேற எதுங்க? ஆண்டவர் ஏசப்பா, யோசேப்பு. ஓகே, உங்களையே ஞாபகம் வந்துச்சா சோதனைன்னொன்னே? ஸோ எல்லாருக்கும் நம்ம பைபிள் படிக்கிறோம், நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது யார் தான்? யோபு தான். ஏசப்பாவும் சோதிக்கப்பட்டார். ஸோ எப்படிலாம் சோதனை வருதுன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் பிசாசினால் வருகிற சோதனை. பிசாசினால் யாருக்கு சோதனை வந்துச்சு? யோபுக்கு சோதனை வந்துச்சு. யோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸோ யோபு 1ஆம் அதிகாரம். ஊத்ஸ் தேசத்தில் யோபு இருக்கான். அவன் எப்படி இருக்கானா, முதல் வசனத்தை பாருங்கள். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருக்கிறான். அவன் ரொம்ப பியூர் ஹார்ட்டட். ஓகே, அதை பற்றி ஆண்டவரே அவருக்கு சாட்சி சொல்கிறார். அவன் உத்தமனாக இருக்கிறான், சன்மார்க்கனாக இருக்கான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனமாக இருக்கிறான். அவன் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கிறான். அவனுக்கு நிறைய பசங்க, 7 பசங்க. அந்த வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி ஸ்டோரிஸும் தெரியும். 7 பையன் இருந்தாங்க, 3 பொண்ணுங்க இருந்தாங்க.
ஆடு மாடுகள் அந்த அந்த காலத்துலலாம் எதை வச்சு தான் அவங்க பணக்காரங்கன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க, அவங்களுடைய கால்நடைகளை பொறுத்து. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 கழுதைகள், அதை பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ சர்வன்ட்ஸ் தேவைப்படுவாங்க. அத்தனைக்கும் ஒரே சொந்தக்காரர். ஸோ அந்த தேசத்துலேயே அவர் ரொம்ப பணக்காரராக இருந்தார். அப்போ 6ஆம் வசனம் வாசிங்களேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அதுக்கப்புறம் படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஸோ கர்த்தரே அதை சாட்சி கொடுக்குறார். எங்கே உலாவிட்டு வர, யோபு மேலே கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு சாத்தான் என்ன ரிப்ளை பண்ணுறான்? 9ஆம் வசனத்தில் பாருங்கள். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் சும்மாவா நடக்கிறான்? உங்களுக்கு பயந்துட்டு நீங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வாதம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வணங்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை சொல்கிறான். நீங்கள் அவனை ஆசீர்வச்சிருக்கீங்க, அதனால் அவன் பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே நீங்கள் அதை அவனுக்குரியது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, அப்போ உங்களை துதிக்கிறானா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரும் என்றான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு டெஸ்ட் வைங்க அப்படிங்கிறார். அந்த டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சு? அவன் பாஸ் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து போடுறாங்க. இப்போ எத்தனை நம்ம பார்த்தோம், ஆடு, ஒட்டகங்கள், மாடுகள். ஒரு சர்வெண்ட் ஓடி சொல்கிறான், சபையர்கள் எருதுகளையும் கழுதுகளையும் சாய்த்து கொண்டு வேலையாட்களை எல்லாம் அழிச்சு போட்டாங்கன்னு சொல்கிறான். இன்னொரு வேலைக்காரன் ஓடி அக்கினி விழுந்து நம்முடைய ஆடு மாடுகள் வேலையாட்கள் எல்லாம் அழிந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு வேலைக்காரன் வந்தான், கல்தையர் ஒட்டகங்கள் மேலே விழுந்து அதெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, வேலையாட்களை சுத்தமாக கொன்னுட்டாங்க அப்படி. அடுத்து ஒரு வேலைக்காரன் வரான், என்ன சொல்கிறான்? பெருங்காற்று வந்துச்சு, 4 மூலையிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பசங்க எல்லோரும் ஒரே வீட்டில் கூடி ஒரு பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி தானே? அதில் அவங்க அந்த ஒரு பெருங்காற்று வீசி அந்த கட்டடத்தையே அசைச்சு அது மேலே விழுந்துட்டு அந்த மக்கள் எல்லாமே, அவருடைய பிள்ளைகள் எல்லாமே ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஸோ 1 by 1 இப்படி நமக்கு ஷாக்கிங் நியூஸாக கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப பயந்து போயிடுவோம். என்ன ஒரு வாழ்க்கையே முடிந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி தான் அவனும் ஃபீல் பண்ணுறான். ஐயோ சட்டையை கிழிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுது கொண்டு இருந்தான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுக்குள்ள எல்லாமே 100% இருந்தவன் என்ன ஆகிட்டான்? 0% மாறிட்டான். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் யோபு என்ன பண்ணியிருக்கான்? பாவம் செய்யவே இல்லை. 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது கடந்து போகுது. அடுத்து மறுபடியும் சாத்தான் போய் சந்ததியில் ஆண்டவர் சந்ததியில் நிற்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் அவன் மேலே கையை வைங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு. அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் ஜீவனை மட்டும் எடுக்காத அப்படின்ட்டு. ஸோ யோபுக்கு என்ன வருது அடுத்தது? அவனுக்கு உடம்பு முழுவதும் புண்கள் வருது. ஸோ அவனுக்கு வியாதி, அந்த வியாதியிலேயே அவன் வாழ்கிற மாதிரி இருக்குது. அப்பையும் மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறா. அப்பையும் அவன் பாவம் செஞ்சானா? இல்லை. 10ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். லாஸ்ட் பகுதியில், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஸோ யோபு பிசாசினால தான் சோதனை வருது, ஆனாலும் அவன் மேற்கொண்டு ஒரு பாவமும் அறியாமல் யோபு அதிலிருந்து தன்னை காத்து கொண்டான். அடுத்தபடியாக யாருக்கு பிசாசினால சோதனை வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் வந்து உத்தரவு கேட்டுக்கிறானா. எப்படி கேட்குறானா? கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறது மாதிரி கேட்டுக்கொண்டானா. அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த 2 வசனங்கள். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஸோ பேதுருவுக்கும் சாத்தானால் ஒரு சோதனைகள் வருது, அதை அவன் மேற்கொண்டான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வசனத்திலேருந்து அப்படின்னா, புடைக்கிறது நல்லதா இல்லையா? பிசாசத்தினால ஒரு சோதனை வருது. என்ன சொல்கிறாங்க? சுலகினால் புடைக்கிறது போல் புடைக்கிறவங்க அப்படி. இப்போ புடைக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? புடைக்கிறதுனா என்னன்னு தெரியலையா? நல்லது. புடைக்கிறது நல்லது. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அது தெரியாமல் இருக்கும். புடைக்கிறதுனா என்னன்னு தெரில. ஓரளவுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட எங்கள் அப்பா கடையில் கோதுமை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 5 கிலோ கொடுத்தான். 5 கிலோ வாங்கிட்டு வந்தார். எங்கள் அம்மாட்ட சொன்னார், 4 கிலோ தான் கோதுமை, 1 கிலோ வந்து என்னது வேஸ்ட்டு. ஏன்னா அதை உட்காந்து புடைக்கணும் இல்லையா? புடைச்சா மட்டும்தான் என்ன கோதுமை வரும்? நல்ல கோதுமை நம்மக்கிட்ட வரும். மீதி உடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த டஸ்ட் எல்லாமே நீங்கி போய்விடும். ஸோ 5 கிலோ கோதுமைக்கே 1 கிலோ கோதுமை வந்து 1 கிலோ வேஸ்ட் இருக்காமா. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ வேஸ்ட் வந்து இருக்கும். அப்போ ஆண்டவர் சாத்தான் புடைக்கிறதுக்கு நம்ம அதுக்குள்ளாக கடந்து வரணும். இன்கேஸ் ஆண்டவர் நம்மளை கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் புடைச்சி என்ன தான் வருவீங்க? சுத்தமான கோதுமையாக வெளியே வருவீங்க. ஆமேன். இந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லணும். சோதனை என்பது பிசாசுனால் மாத்திரம் வருமா? வேறு என்னென்னனால வரும்? ஸோ 2 காரியங்கள் பார்த்தோம். யோபு வந்து பிசாசுனால் சோதிக்கப்பட்டான். பேதுருக்கு வந்து கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது சூழ்நிலைகளால் வருகிற சோதனை. யாருக்கு சூழ்நிலையால் வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு யோசேப்பை பார்ப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஸோ அதில் உள்ள உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். இதில் மெயினான இது என்னதுன்னா, அவன் வந்து பார்வோனுடைய பிரதானி வீட்டில் வந்து அவன் அதிகாரியாக வைக்கப்படுறான். கர்த்தர் யோசேப்போட 39ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் 3ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்றும் அவன் எஜமான் கண்டு எல்லாத்தையும் அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்குறார். 4th வசனத்தில் லாஸ்ட் வசனம் பார்த்திங்கன்னா, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஸோ அவன் நல்லா தான் இருக்கான். பட் என்ன சூழ்நிலை வருது? அந்த போத்திபாரோட மனைவி வந்து, நீ என் கூட பாவம் செய்யு அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். அவன் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறான்? அது வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நித்தம் அந்த பாவத்தில் விழாதபடி யோசேப்பு வந்து பாதுகாத்து கொண்டான். ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் லாஸ்ட்டில் படிங்களேன். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஸோ அவனுக்கு தெரியுது இது ரொம்ப மிகப்பெரிய பாவம், அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன்றான். ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை, போத்திபார் மனைவி பிடிச்சிட்டா. நீ என்னோட பாவம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டா. ஆனாலும் யாருமே இல்லைனாலும் தப்பு பண்ண நமக்கு சான்ஸ் இருந்தும் அவன் யோசேப்பு தப்பு பண்ணலை. அவன் அந்த வஸ்திரத்தை கலட்டி விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அந்த ஓடினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? போத்திபார் மனைவி இதுதான் சாக்குன்னு, அவன் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பாவம் செய்ய என்ன அழைச்சான். அதுக்கு இந்த வஸ்திரம்தான் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வஸ்திரத்தை காமிச்சான். அதனால் என்ன நடந்துச்சு? யோசேப்புக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஸோ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதுனால அவனுக்கு என்ன நடந்தது? சூழ்நிலையினால் ஒரு சோதனை நடந்தது. ஆனாலும் அந்த சிறைச்சாலையிலேருந்து என்ன பண்ணான்? அவன் ஆண்டவரை துதித்து கொண்டே தான் இருந்தான். அப்படி தானே? அடுத்தது நிறைய அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு அந்த பிரதமர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க.
ஸோ எகிப்து தேசத்திற்கும் ஆதியாகமம் 41, 41, 42 படிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிடிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஸோ அவனுடைய ஆலோசனை, சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவன் மீது தயவாக இருந்து அவனை எங்கே உயர்த்தினார்? எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். சிறைச்சாலையிலிருந்து சோதனையை மேற்கொண்டு எங்கே போயிட்டான்? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அடுத்தபடியாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 5, 6. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதிய வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஸோ இங்கே ஒரு சூழ்நிலையினால ஒரு சோதனை வருது. யாருக்கு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணுறாங்க? ஒரு சிலையை நிறுவி நீ அதை வணங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஸோ நம்ம ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டால், ஒரு சூழ்நிலையினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் என்ன பண்ணுவோம்? ஒன்று பயந்து அதை விட்டு விலகி ஓடிடுவோம். அவங்க என்ன பண்ணாங்க? தைரியமாக அந்த சோதனையை கடந்து சென்றாங்க. என்ன பண்ணாங்க? நாங்கள் அதை பொருசலையை வணங்கவே மாட்டோம். அப்படி நீங்கள் வணங்காமல் என்ன தண்டனை கொடுக்குறாங்க? அக்கினி சூளையில் தூக்கி போட்டாலும் எங்களை ஆண்டவர் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கள விசுவாசிக்கிறாங்க. அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை தப்புவித்தார். எத்தனை மடங்கு அவங்க நெருப்பை சூடு பண்ணாங்க? 7 மடங்கு சூடு பண்ணால் கூட அவங்க ஒருத்தர் கூட ஒரு கருகி போகலை. அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. 27ஆம் வசனம் படிங்க. தானியேல் 3:27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஸோ அக்கினியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் கூட எப்படி இருக்கான்? அவங்க தலைமயிர் கருகவே இல்லையா, சால்வைகள் சேதப்படலை, அவங்கள்ட்ட அந்த வாடையே அடிக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 4வது ஆளாக அவரோடு இருந்து அவர்களை தப்புவித்தார். ஸோ நாமளும் நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் வருகிற சோதனையை மேற்கொள்கிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம வேலை ஸ்தலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியிலையும் நிறைய சூழ்நிலை நிமித்தமாக சோதனை வரும். நீ இதை செஞ்சு தான் ஆகணும், நீ அதை பண்ணி தான் ஆகணும். ஆண்டவருக்கு விரோதமான சிறு சிறு காரியங்கள் நமக்கு சோதனையாக வரும். அதையெல்லாம் நம்ம இன்னும் கண்டு பயப்படாமல் அதை எதிர்த்து நிற்கணும். அதனால் சோதனையினால் ஆண்டவர் சூழ்நிலைகள்னால நிறைய சோதனைகள் வரும். அதையும் எதிர்த்து நின்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். அது மாத்திரமா? இப்போ பிசாசினால சோதனை, சூழ்நிலையினால சோதனை. அடுத்தபடியாக நாம் சும்மா இருப்போமா? நாமே சில சோதனைகளை இழுத்துக்குவோம். படிங்க யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஸோ அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு. ஸோ நம்மளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். சோதனை ஒன்று பிசாசினால் வரும், சூழ்நிலையினால் வரும். நம்மளும் சும்மா இல்லாமல் சில சோதனையை நாமே வருவித்துக் கொள்கிறோம். ஸோ நாமே வருவித்து கொள்ளும் சோதனை. அதற்கு உதாரணமாக நாம் யோனாவை பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 முதல் 3 வசனங்கள் படித்தோன்னா, யோனா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி,
அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போனான். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணுறான், அந்த சமூகத்திலேருந்து விலகி நினிவேக்கு போனால் எங்கே போயிட்டான், தர்ஷீஷுக்கு போயிட்டான். போகிறதுக்கு என்ன பண்ணுறான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கப்பலில் அவன் ஏறி போய் படுத்து தூங்கிட்டான். அப்போ என்ன நடக்குது, அந்த இதில் கொந்தளிப்பாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்டோரிஸ் தெரியும் இல்லையா, அதில் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருனால இந்த தப்பு, அதனால நம்ம சீட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சீட்டு யார் பேரில் விழுந்துச்சுன்னா யோனாவின் பேரில் விழுந்துச்சு. உடனே அவங்க போய் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அவனை நோக்கி ஏன் இதை செய்தாய் என்று அவங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி என்னோட நிமித்தம்தான் அந்த கடல் கொந்தளிக்குது, நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படின்னு. கடலில் போட்டோன்னு என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு மீன் காத்திருக்கிறது. அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே ராப்பகல் 3 நாள் அவன் இருந்திருக்கான். அதுவும் ஒரு சோதனை தானே. தேவையில்லாமல் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு போய் அங்கே பிரசங்கிருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தேவையில்லாமல் நானே நினிவேக்கு போன்னு சொல்ல போய் அவன் நான் தர்ஷீஷுக்கு தான் போவேன் அப்படின்னு. ஆண்டவர் அப்பையும் விட்டாரா, இல்லை, நினிவேக்கு போக அது ஆண்டவர் கிருபை செய்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே போல் 2வதாக சிம்சோனுக்கு அவனை தான் இழுத்துக்கொண்டான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் வேசியின் இடத்திலும் தெளிலாள் இடத்திலும் போனான். ஸோ பெண்கள்னால அவன் சிக்குண்டு தானாகவே இழுத்து கொண்டு அவன் நிறைய சோதனைக்கு உட்பண்டான். அதனால் என்ன நடந்துச்சு கடைசியாக அப்படின்னா, அழிவை தான் அவன் மேற்கொண்டான். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பிசாசினால் வர சோதனை, சூழ்நிலையினால் வர சோதனை, தாமாகவே இழுத்து கொண்ட சோதனை என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஸோ நமக்கு இப்போ பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது அது என்ன நமக்கு உண்டாக்குமா, பொறுமையை உண்டாக்குமா. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள்லாம் என்ன பண்ணணும், நம்மளாம் என்ன பண்ணணும், மிகுந்த சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ நம்ம சோதனையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். சோதனையை ஃபஸ்ட்டு சகிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஓகேவா? ஸோ அது நமக்கு பொறுமையை தருது என்று நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணுமா. சோதனை வரும்போதெல்லாம் நம்ம சகிக்கிறோம், அது சரி செய்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். சோதனை மூலமாக கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் என்ன பண்ணுறாருனா, சோதனையிலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறார். நீங்கள் அதை ஜெயிச்சு மாடு வந்துருங்களேன், உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நீதிமான்களாய் நிலைநிறுத்துகிறார். ஆமேன். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லாஸ்ட் பார்ட் படிங்க. சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ள போக்கையும் உண்டாக்குவார். இப்போ நமக்கு மனுஷனுக்கு நேரிட சோதனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்குத்தத்தத்தில் பார்த்தோம். இப்போ ஒரு லாரி இருக்குன்னா அந்த டிரைவர் ரொம்ப லோடு ஏற்ற மாட்டார், அப்படி தானே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவராக இருந்தால் ரொம்பலாம் லோடு ஏற்ற மாட்டாங்க, அதற்குரியதை மட்டும்தான் லோடு ஏற்றுவாங்க. ஸோ அது கரெக்டாக போகும். இன்கேஸ் நிறைய லோடு ஏற்றுனா என்ன ஆகும், அந்த லாரி நிறைய ஆக்சிடெண்ட்டை சந்திக்க நேரிடும். அதே போல் தான் ஆண்டவர் நமக்குரிய சோதனையை மாத்திரம்தான் நமக்கு கொடுப்பார். அதே போல் சோதனைன்றது ஒரு எக்ஸாம் மாதிரி. நம்ம நிறைய எக்ஸாம் கடந்து வந்திருப்போம். நான் எக்ஸாமுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க, ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் போகாமல் நான் அடுத்த கிளாஸ் போகணும் அப்படின்னு நினச்சா அது சாத்தியமே இல்லை. ஸோ சோதனையை நம்ம அதன் வழியாக கடந்து போகணும். அதுக்கு ஆண்டவர் ஒரு போக்கையும் கொடுக்குறாரு அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம், ஒரு பப்ளிக் எக்ஸாமில் போகிறோம். டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணியிருக்குப்பா. இந்த சப்போஸ் நல்லா படிக்காத பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடுங்க, எதையும் விட்றாதீங்க, எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடுங்க, எதையும் விட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சில கொஷின் அவுட் ஆஃப் பொசிஷனாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அப்படி தானே.
நிறைய விஷயத்தில் நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், இத்தனை கொஷின் அவுட் ஆஃப் பொசிஷன், அதனால் இத்தனை எக்ஸ்ட்ரா மார்க்கு அப்படின்னு. அது யாருக்கு ஜாலி? படிக்கவே படிக்காதவங்களுக்கு ரொம்ப ஜாலி. படிக்கவே இல்லை, வெறும் கொஷின் நம்பரை போட்டால் மட்டும் போதும், அதுக்குரிய மார்க் வந்து சேரும். ஸோ ஆண்டவர் சோதனையில் தப்பித்து கொள்ளக்கூடிய வழியையும் நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்கினார் இல்லையா? அடுத்தபடியாக படிங்க எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ அவர் உதவி செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் இப்போ நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா தெரியும், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. ஆண்டவரும் சோதிக்கப்பட்டாரா? சாத்தானால் சோதிக்கப்பட்டார், 3 விதமாக சோதிக்கப்பட்டார். எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணார்? அவனை பார்த்து பயந்து போகவே இல்லை, அவனை அசட்டை பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ரிப்ளை கொடுத்து அதை என்ன பண்ணார்? ஜெயித்தார். அவருக்கு தெரியும் எப்படிலாம் சோதனை வரும், ஏன்னா அவரும் அதை கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஸோ ஒரு சிறு கதையை சொல்கிறேன். ஒரு குழந்தை இருக்கா, ஒரு சின்ன குழந்தை, 2வது 3வது படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அவங்களுக்கு வீடு இருக்குது, வீட்டுக்கு வெளியில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த கார்டனில் ஒரு முயல்குட்டியை வளர்க்குறாங்க. சரியா? அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, வீட்டில் இருந்து இந்த பிளாக்ஸ் தெரியுமா, கட்டமாக இருக்கும், அதை அப்படியே அடுக்கி விளாட்றது, ஒன்றுக்கு மேலே ஒன்றா. இப்போ 10 எடுக்கிறோன்னா நெக்ஸ்ட்டு 9, 8, 7 அந்த மாதிரி ஒன்றா அடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன 2வது 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அது கொஞ்சம் டாஸ்க் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஒரு முயல் சொன்னேன் இல்லையா, அந்த முயல் என்ன பண்ணுது, இவள் அடுக்கிக்கிட்டே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே கடைசியாக 1வது பிளாக்கை வைக்க போகிறா. அப்போ என்ன பண்ணுது, முயல் ஓடி அதை தட்டி விட்டுருச்சு. அப்புறமேட்டு சரி ஓகே, ஒரு தடவை பிள்ளைங்க சோர்ந்து போங்களா, பரவாயில்ல, இன்னொரு தடவை அடுக்கிறேன்னா அது அப்படியே அழகாக அடுக்கிட்டே வருது. கடைசியாக அந்த ஃபஸ்ட்டு பிளாக் வைக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த வாலில் பிடிச்ச முயல் மறுபடியும் அதை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இவளுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி நம்ம பாட்டுக்கு அடுக்கிட்டு இருக்கோம், அந்த முயல் கரெக்டாக கடைசி நேரத்தில் அதை பிளாக்ஸ் எல்லாம் தட்டி விடுதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ நான் ஸ்லோவாக எடுக்கிறனால தான் நீ தட்டி விட்ற, நான் ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியறேன். ஏன்னா 2 தடவை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால கடைன்னு அதை அடுக்கி முடிச்சிட்டா. கடைசியாக கொண்டு போய் வைக்கும்போது அது படார்னு தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரே சத்தம், அப்பா அப்படின்னு சொல்லி ஒரே கத்துது. உடனே அவங்க அப்பா ஓடி வராரு வீட்டுக்குள்ளேருந்து. என்னம்மா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த முயல் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது, என்னை விளாடவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ ஒன்று பண்ணு, நீ அந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வா. நீ கார்டனில் இருக்கிறனால தான் அது உன்னை தொல்லை பண்ணுது. நீ வீட்டுக்குள்ளே அந்த கண்ணாடி கதவை சாத்திரு அப்படின்னு சொல்லி. அந்த கண்ணாடி கதவு வழியாக பார்த்தா வெளியில் இருக்கிறது உள்ளே தெரியும். ஆனால் முயல் வர முடியாது இல்லையா? அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த கதவை சாத்திட்டு குழந்தைய உள்ளே வச்சுட்டு இப்போ நீ விளாடு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணும், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அந்த பிளாக்ஸை அடுக்கி ஃபைனலாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுது. இந்த கதையிலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, நாம்பளா சோதனையில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு சில சோதனைகள், வெறுப்புகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா என்ன பண்ணுவார், அதை சகிக்கிறதுக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்றதான் நாம் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த கண்ணாடி வழியாக பார்த்தா முயல் இருக்கும், முயல் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது, அவங்க அப்பா கூட இருக்கிறாங்க, அந்த கதவும் அடைக்கப்பட்ட கதவாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை மாத்திரமே நம்புங்க. சோதனை காலத்தில் சோர்ந்து போகிடாதீங்க, ஆண்டவரை மாத்திரமே நம்புங்க. கடைசியாக யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். திருப்பி படிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
எல்லா சோதனையும் சகிக்கணும் தான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று என்ன எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சோதனையை சகிச்சா நம்ம என்னன்னு விளங்க பண்ணுவோம், உத்தமன் என்று விளங்க பண்ணுவோம். அதற்கப்புறமேட்டு ஆண்டவர் நமக்கு ஃபைனலாக இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஃபைனல் என்னது? ஜீவ கிரீடம் தான். நம்ம எல்லாரும் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த சோதனையை சகித்து கொண்டிருக்கிறோம்? ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் என்று நாம் விசுவாசித்து இங்கிருந்து கடந்து செல்வோம். ஒரு சின்ன ஒரு 4 லைன் சாங் நம்ம இப்போ கற்றுக்கலாம் இந்த வசனத்தின் மூலமாக. சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரை, உத்தமனாய் விளங்கின பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். சொல்லுங்க, சோதனையில் தாங்கும் பலன். சொல்லுங்க, சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தர், உத்தமனாய் விளங்கின பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரே, சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரே, உத்தமனாய் விளங்கின பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார், உத்தமனாய் விளங்கின பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். பாட்டு நல்லா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? 4 லைன் தான், இந்த இதுக்கு ஆப்டான சாங் தான். சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரே, உத்தமனாய் விளங்கின பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? கண்களை மூடி நாம் இதை உணர்ந்து நாம் பாடுவோம். சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரே, சோதனையில் தாங்கும் பலன் தந்திடுவார் நம் கர்த்தரே, உத்தமனாய் விளங்கிய பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். உணர்ந்து பாடுங்க. உத்தமனாய் விளங்கின பின் தம் ஜீவ கிரீடம் தந்திடுவார். ஆமென். ராஜா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சோதனையை சகிக்க எங்களுக்கு பலன் தாங்க தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும், பிசாசினால் வருகிற சோதனையாக இருந்தாலும், சூழ்நிலைகளால் வருகிற சோதனையாக இருந்தாலும், தாமே வருவித்துக் கொள்கிற சோதனையாக இருந்தாலும், ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் தப்பித்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, அதெல்லாம் முடிந்து நாங்கள் ஆண்டவரே உத்தமனென்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெற ஆண்டவரே கிருபை செய்யுங்க தகப்பனே. யோபுவை போல, யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல ஆண்டவரே எல்லா சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுவித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. சோதனையை சாதனையை மாற்ற ஆண்டவரை ஜெயிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களோடு கூடவே இருங்க தகப்பனே. யோனாவை போல அல்ல, சிம்சோனை போல அல்ல, சோதனையில் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே நாங்களே வருவித்து கொண்டாலும் நீங்க எங்களை பலப்படுத்துங்க ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுங்க ராஜா. நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சோதனைகளிலும் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஜெயிக்க சாதனைகளாய் மாற்ற கிருபை செய்யுங்க தகப்பனே. கடைசியாக அந்த ஜீவ கிரீடம் தான் ஏசப்பா எங்களுக்கு முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நான் உத்தமனா என்று நான் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு சோதனையை நான் சகித்து கொண்டுதான் ஆகணும், ஜெயித்து கொண்டுதான் ஆகணும் ஏசப்பா. ஆண்டவரே, அதற்குரிய பொறுமையை எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதே போல ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, மனுஷனுக்கு நேருகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க என்று வாக்கு கொடுத்திருக்கேன் தகப்பனே. நன்றி, கோடான கோடி நன்றி ராஜா. நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க. அதே போல இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவித சோதனைகளையும் எங்களை நீங்களாக்கி விடுவித்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்திலும் நிறைய குழந்தைங்க எக்ஸாம் எழுதுறாங்க ஏசப்பா. போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்திலும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எக்ஸாம் ஆண்டவரே கண்டக்ட் பண்றாங்க. ஆண்டவரே, அவங்க எல்லாமே எங்களுடைய குழந்தைகள் வெற்றியோடு ஆண்டவரை திரும்பி வர கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவரை நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,